ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். இவர் பெயரால் புகழ் பெறுவதற்கு வழிகாட்டுகிறார். அவரை நுணுக்கமாக அணுக்கமாக பார்த்து வருகிறவன் என்பதனாலே சொல்லுகிறேன். எந்த தொழிலை செய்பவனும் அந்த தொழிலில் மட்டும் இலக்காக வைக்காமல் 4 வேலையில் அது ஒரு வேலையாக பார்க்குறவன் புறம்போக்குன்னு பேர். ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருக்கிறவன் அதையே பார்க்க வேணும். நான் என்னுடைய வாழ்க்கையிலே கூட மனோதத்துவ பயிற்சி செய்வதும் மனோதத்துவ சிகிச்சை செய்வதும் மக்களுக்கு இருக்கிற சிக்கலை தீர்ப்பதற்கு ஸ்கீசோப்ரேனியா போன்ற பெரிய வியாதிகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவனாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டும்தான் நான் படிப்பேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். சுந்தரராம் சாமி செத்துட்டார், எனக்கு தெரியவே தெரியாதுங்கன்னார். எனக்கு சுந்தரராம் சாமியே தெரியாதுன்னு. உண்மையாகவே அவர் யாரோ சுந்தரராம் சாமி செத்துட்டார், உங்களுக்கு எனக்கு தெரியாது சார்னார். எனக்கு சுந்தரராம் சாமியே தெரியாது. அதை விட பெரிய ஜோக்கு சொன்னால் அடிக்க வருவாங்க. வைகோ திமுகவை விட்டு அதிமுகவுக்கு போயிட்டாருன்னு ஒருத்தர் அவசரமாக சொன்னார். யாருங்க வைகோன்னு ஃபோனில். நான் ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தேன். வைகோவே எனக்கு தெரியும், அது அவரை தான் இவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. யார் ஏன் போனார், எப்போ போனார், யார் அவர் அப்படின்னு. அந்த அளவுக்கு என்னுடைய கவனம் எல்லாம் என் துறையிலேயே இருக்கிறது. மீன் பிடிக்கிறவன் தக்கையையே பார்த்து கொண்டிருந்தால் தான் வெற்றி பெறுவான். ராஜராஜனிடத்திலேயும் நான் அந்த பண்பை பார்த்துருக்கிறேன். அவர்கிட்ட பல பேர் வருவாங்க, நானே வருவேன். என்ன சைக்காலஜி அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் தியானம் நீ அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் யோகம் அது அந்த பக்கம் பாரு, நானும் நேமியாலஜி மட்டும் பார்ப்பேன்னு சொல்லுவாரே, அதுதான் அவருடைய இணையில்லா வெற்றிக்கு காரணம். அவரை வேறு எதிலையும் இழுக்கவே முடியாது. பல பேர் முயற்சி செய்தாங்க, அதை சொன்னால் தப்பு இல்லை, நம்ம நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அவருடைய சமூகத்தின் பெயரை சொல்லி ஒரு கவிஞர் எனப்படுபவர், அவர் என்ன கவிஞரோ எனக்கு தெரியல, இந்த மாதிரி கவிஞரெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். அவர் இவர்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு நானும் இந்த ஜாதி நீயும் இந்த ஜாதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தற்செயலாக நான் சில சமயங்களில் அப்படி வருவேன். நான் எப்போ வருவேன் எதுக்கு வருவேன்னு தெரியாது. தற்செயலாக அந்த பக்கம் போனோமே மேலே ஏறி பார்த்தா அந்த கூட்டணியே சரியாக தெரியல எனக்கு. ரொம்ப அயோக்கியத்தன கூட்டணியாக இருக்குது. என் காதில் விழுந்தது இந்த வார்த்தை, அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இந்த ஜாதி நீ இந்த ஜாதி, நம்ம 2 பேரும் ஒன்றா செல்லலாம். கூப்பிட்டுன்னு போய் தனியாக காதை பிடிச்சி இழுத்துன்னு போய் சொன்னேன். மரியாதையாக அந்த ஆள் வெளியே தெத்துறியா இல்லை நீ வெளியே போய்விட போறியா, இதிலேருந்து வெளியே போயிடுவேன். நீ சாதி மதம் பார்க்காமல் ஒரு அன்வர் உன் கூட வந்திருக்கிறாரு, மேத்தா ஒரு முஸ்லீம் உன் கூட இருக்கிறாரு, கிறிஸ்தவர்கள் உங்ககிட்ட வந்து பேர் மாற்றிக்கிறாங்க, அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் வர்றாங்க, இன்னும் பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். எல்லாருடைய பெயரையும் மாற்றி அவர்களை முன்னுக்கு கொண்டு போகிற, நோயை தீர்க்கிற ஆற்றல் எனக்கு இருக்கிறது, அவர்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகிற ஆற்றல் இருக்கிறது என்று ஆகிற நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறவனு முதல்ல அவனை பேரே மாற்றாத தெத்திருன்னு. ஒருவேளை பேர் மாற்றி அவன் உயர்ந்துட்டான்னா, பேரையே மாற்றாத இருக்கிற பேரோட அவன் நாசமாக போட்டோன்ட்டு எடுத்துன்னு போய் வெளியே விட்டுட்டு வந்தேன். இதைத்தான் அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இக்கட்டு வந்தது அவருக்கு. இந்த செட்டு மொத்தம் போட்டதுக்கே 5000 ரூபா தான் கொடுத்துருக்குறாரு. இந்த செட்டு மொத்தமே போட்டதுக்கே 5000 ரூபா. ஆனால் இதில் பாதி மாதிரி ஒரு செட்டு போட்டு ஒரு அம்மா 18000 ரூபா வாடகையே வாங்கி போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த முழு செட்டும் போடுறதுக்கு இப்போ எவ்வளோ ஆச்சு? 15000 ரூபா தான் ஆச்சு. ஆனால் இதை விட சாதாரணமாக ஒரு செட்டு போட்டு வாடகை, ஒரு நாள் வாடகையை 15000 ரூபா வாங்கி போயிட்டாங்க. இவரும் வள்ளல் பெருந்தகை இல்லையா, அள்ளி கொடுத்துட்டார். வந்து நின்னேன், இந்த செட்டு நமக்கா இல்லை வாடகைக்கான்னு கேட்டேன். வாடகைக்கு தான் 18000. ஓவா, இது மொத்தம் போட்டாலே 18000 ரூபா ஆகாதுறான்னு சொல்லி அன்னைக்கு அந்த அம்மாவை தெத்து விட்டேன். இதுதான் நான் செஞ்சிருக்கிறேனே தவிர அவருடைய துறையில் நான் தலையிடுவதில்லை, என்னுடைய துறையில் அவர் தலையிடுவதில்லை. அரசியலில் கூட அல்லது கலையியலில் கூட எது வந்தாலும் அவர்களை அவர் புகழ்கிறார் என்பதோடு
ஊக்கப்படுத்துகிறார் என்பதோடு அவர்களால் சமூகத்துக்கு என்ன நன்மை அதிகம் கிடைக்கும் என்று பார்க்கிறாரே தவிர அதிலே இவர் ஐக்கியப்படுவதில்லை. அதுதான் இவருடைய வெற்றி. திருநாவுக்கரசர்னு பேர் வச்சார், ஒருத்தர் மத்திய மந்திரி ஆகிட்டார் மேத்தா சொன்னது போல. ஆனால் நான் அறிந்த வரையில் இது உண்மை என்று நான் நம்புகிறேன். அந்த மந்திரிக்குத்தான் ராஜராஜனால் லாபம் கிடைத்திருக்குமே தவிர அந்த மந்திரியை பயன்படுத்தி ராஜராஜன் எந்த லாபமும் சம்பாதித்ததில்லை. வாழ்க்கையிலே இந்த குறிக்கோள் நமக்கு இருக்க வேண்டும். அன்பு தம்பி திருமாவர்கள் எனக்கும் நண்பர் தான். ரொம்ப காலமாக நாங்கள் நண்பர்கள். அது இடையில சந்திச்சுக்குவோம், ரயிலில் சந்திக்கிற மாதிரி. ஆனால் அவருக்கே தெரியும், அவர் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் கூட ஒரு சின்ன பரிந்துரைக்கு கூட ஒரு தொலைபேசி கூட பேசியிருக்க மாட்டேன். இது இவருக்கு மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருக்கிற கலைஞருக்கும் சரி, என் நண்பர் காளிமுத்துக்கும் சரி, பொன்முடி போன்றவர்களுக்கும் சரி, எந்த அமைச்சர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இருந்தாலும் மத்திய அமைச்சர் டிஆர் பாலுலாம் டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபோன் ஒரு நாள், என்ன ராஜராஜன் கூட உட்காந்துக்கிட்டு டிவியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள். ஆனால் இதுவரை ஒரு பரிந்துரைக்கும் போகாதவன். எவன் பரிந்துரைக்கு போக மாட்டான், எவன் பரிந்துரைக்கு போவான்? எவன் தன்னை நம்பவில்லையோ அவன்தான் பரிந்துரைக்கு போவான். எவன் தன்னை நம்புகிறானோ அவன் பரிந்துரைக்கு போக மாட்டான். இவர்களெல்லாம் சமூகத்துக்கு நன்மை செய்கிறார்கள் என்று நாம் பாராட்டலாமே தவிர அவர்களுக்கு நாம் தொல்லை கொடுத்து விடக்கூடாது. எல்லோரும் புகழ்வதைப் போல நான் புகழவில்லை, உள்ளத்திலே இருந்து சொல்லுகிறேன். வரும்போது கூட அந்த போஸ்டரை பார்த்தேன், வாழும் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். உள்ளத்திலே இருந்து வருகிறது. நான் சொல்லுவது உண்மையில் உள்ளத்திலே இருந்து சொல்லுவதனால் சரியாக இருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தலித்து மக்கள் மற்றவர்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் தலைமை தாங்குகிற இயக்கங்களுக்கு கீழே இவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாடு விளங்காது. தலித்து மக்கள் தலைமை தாங்குகிற இயக்கம் என்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ வலி எடுத்தவனுக்குத்தான் புரியும் வலிக்கிறவனுடைய நோய், பசி எடுக்கிறவனுக்குத்தான் தெரியும் பசித்திருக்கிறவனுடைய துன்பம். இவர்கள் காலகாலமாய் துன்பப்பட்டு கொண்டு வந்துட்ட இவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் போதுதான் இந்த தேசத்திற்கு விடிவு வரும் என்று நான் நம்புகிறேன். அந்த கூட்டத்தில், தலித்து கூட்டத்தில் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றவன் திருமா என்பதிலே எனக்கு எல்லா அளவு கூட சந்தேகம் இல்லை. இவருடன் கூட்டணி சேருகிறவர்கள் புகழ் பெறுகிறார்கள். இது என்னுடைய சொந்த கருத்து. இதுக்கு நானே தான் பொறுப்பு, யாரும் இதுக்கு பாத்தியம் இல்லை. என் கருத்து நான் சொல்கிறேன். வானா எங்களுக்கு வாங்கினா திருப்பி வாங்கி பாய்க்க போகிறோம். இவருடன் கூட்டு சேருகிறவர்கள் தான் புகழ் பெறுவார்கள். இவருடன் கூட்டு சேருகிறவர்கள் புகழ் பெறுவார்கள். இந்த கூட்டு என்பதெல்லாம் ஒரு சமயத்தில் உதிர்ந்து தலித்துகளின் முழு ஆளுமை படைத்த ஒரு தலைவனை தமிழ்நாடு தன் வரலாற்றில் சந்திக்க இருக்கிறது என்றால் அது இந்த திருமாவால் முடியும் என்ற உள்ளத்து நம்பிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை நான் சும்மா வேடிக்கைக்கு இதை சொல்கிறதன் மூலம் எனக்கு எந்த லாபமும் இல்லை என்று தெரியும். முதல்லையே குறிப்பாக சொன்னேன், அவர் எம்எல்ஏ ஆனபோது நான் ஃபோனே பண்ணதில்லை. ஒரு முறை வேற ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இடையில் குறுக்கீடு கேட்டேன். ஆனால் பல சமயங்களில் நாங்கள் சந்திப்போம், விவாதிப்போம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது நான் பேசவே இல்லை. உண்மைதானே? புகழேந்தி ரூமில் நீங்கள் பேசும்போது நான் குறுக்க வந்து பேசினேன். எப்பொழுதும் போக மாட்டேன். நாளைய முதல்வராக திரும்ப ஆனாலும் கூட பரிந்துரைக்கு போக மாட்டேன். அப்படி போனாலும் சமூகத்தின் நன்மைக்காக நானும் ராஜராஜனும் வரிந்து கட்டி உன்னால் வந்து நிற்போம். அந்த எழுச்சியை உன்னால் காட்ட முடியும். அதற்கு இந்த பெயரியல் உதவும் என்று நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயங்க மாட்டேன். அதே போல என் மனோதத்துவம் அவரை சீர்படுத்துகிறது என்று அவர் சொன்னார். அவர் பெயரியல் பலரை சீர்படுத்தி இருக்கிறது. இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க, உனக்கு தான் கடவுளே இல்லைன்றியே, நீ எப்படி பெயரியலுக்கெல்லாம் போகிற அப்படின்ட்டு. கடவுள் தானே இல்லைன்னு, பெயரியல் இல்லை நான் சொன்னேன். பெயரியல் இருக்குது, அதில் நன்மை இருக்கிறது என்பதற்கு நான் சொன்ன உதாரணங்கள் தான் சாட்சி. அது மட்டும் இல்லை, இவர் வெறும் பெயரை சூட்டி அனுப்பிடுறதில்லை. கொஞ்சம் கவனியுங்கள். அந்த பெயரை உச்சரிக்க சொல்லுகிறார், அந்த பெயரை பயிற்சி செய்ய சொல்லுகிறார். அதை கண்ணாடி முன்னால் நின்று கம்பீரமாக சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் வைக்கிற பேர் ஆராய்ச்சி செய்து வைக்கிற பேரையும் சேர்த்து சொன்னால் பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதை. வெற்றி நிச்சயம்.
ஒரே இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கிலே இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திசை திரும்பாமல் தொடர்ந்து அடியுங்கள். அடிமேல் அடி அடித்தால் அம்மியே நகரும் என்றால் உங்கள் வாழ்க்கை நகராதா? நிச்சயம் நகரும். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158287.